10லிருந்து 14 வயசுக்குட்பட்ட மாணவர்கள் படிப்பதற்கான தமிழ் புத்தகங்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். தமிழ்நாட்டில் மிக மிக கஷ்டமான காரியங்களில் ஒன்று ஒருத்தரை புத்தகம் வாசிக்க வைக்கிறது. ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் மாதிரி ஒரு ரைட்டர் அவர் எழுத ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வாசிப்பை பற்றி சொல்லிகிட்டே இருக்கார், அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதோடு நிற்காமல் இளம் சிறார்களுக்கான புத்தகங்களையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கார். அப்படி ஒரு புத்தகம் தான் அந்த புத்தகம். இதில் நந்து அப்படின்ற ஒரு 12 வயசு பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் லீவில் இருக்கான், ஆனுவல் லீவில் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயங்கர போர் அடிக்குது. எல்லாமே போர் அடிக்கக்கூடிய வயசு. டிவி பார்த்தாலும் போர் அடிக்குது, வீடியோ கேம் நடந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்குது. அப்புறமா அவங்க அம்மா அவனை கட்டாயப்படுத்தி லைப்ரரி கூப்பிட்டு போகிறாங்க. அவன் வர விருப்பம் இல்லாமலே தான் அங்கே வர்றான். அங்கே அவன் டிராகுலா, ஏலியன், ஜோம்பிஸ் இந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் இருந்தால் எடுத்து கொடுங்கன்னு தான் கேட்குறான். அவங்க அம்மா அவனை நீயே தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, தேடுபவன் கண்டடைவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பையன் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்றதான் இந்த புத்தகம். மொத்தமே 54 பக்கங்கள் தான். இதில் உள்ள சித்திரங்களை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா ஒரு சிறுகதையாக வரக்கூடிய அளவுக்கு நீளமுள்ள ஒரு கதை தான் இது. ஆனால் ஒரு 12 வயது 13 வயது பையனோ பொண்ணோ அதை படிக்கும்போது அவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு மணி நேரம் அவங்க இதை படிக்க எடுத்துக்கலாம். இந்த புத்தகத்தை படிப்பதன் வழியாக அதை படிக்கக்கூடிய பையனோ பொண்ணோ நூலகத்தோட அருமையை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது உபதேசமாக இல்லாமல், அட்வைஸாக இல்லாமல், கதையோட போக்கில் சாக்ரடீஸ் யார் அப்படின்றது கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லைப்ரரியோட பாசிபிலிட்டி என்ன, ஒரு லைப்ரரியோட ரோல் என்ன, ஒரு சொசைட்டியில் ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அதுக்கு என்ன ரோல் அப்படின்றது மாணவர்களுக்கு தெரியுது. பள்ளிக்கூடம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரோல்னு எல்லாருக்கும் தெரியுது. அதுபோல் ஒரு லைப்ரரின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதோட ரோல் சொசைட்டியில் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, புத்தகங்களை எப்படி பாதுகாக்கிறாங்க, புத்தகங்களில் என்ன இருக்குது, யாரெல்லாம் புத்தகம் படிக்கிறாங்க, எதுக்காக புத்தகம் படிக்கிறாங்க, இப்படி எல்லாத்தையுமே அவர் பல்வேறு விலங்குகள் வழியாக அதை பேசுகிறாரு. 12 வயசு 13 வயசு வரைக்கும் கூட அவங்க இந்த ஹாரி பாட்டர் மாதிரி விஷயங்களை படிக்கிற பையங்களோ இல்லை பார்க்குறவங்களோ இந்த ஃபேண்டசியெல்லாம் அவங்க ஏற்றுக்கிற வயசு தான். ஒரு 10th போயிட்டாங்க அப்படின்னா 15 வயசை தாண்டிட்டாங்கன்னா அந்த ஃபேண்டசியெல்லாம் இல்லாமல் போயிடும். பட் அந்த ஃபேண்டசிகளை நம்பக்கூடிய வயசு அப்படின்றதுனால இந்த கதையில் ஆடு, முயல், மீன் எல்லாமே பேசுது. ஒரு ஆமை கதாபாத்திரம் வருது, 200 வருஷம் இருக்கிறதாக சொல்லுது. இவங்க எல்லோரும் ஒரு ஆஸ்பெக்டில் எதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா வாசிப்பின் வழியாக ஒரு தனிநபர் அடையக்கூடியது என்ன, அவருக்கு கிடைக்கக்கூடியது என்ன, நூலகத்தோட அவசியத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு மணி நேரம் சுவாரஸ்யமாக போவதோடு மட்டுமல்லாமல் ஒருத்தருக்கு வாசிப்பை பற்றிய அடிப்படை, இது பள்ளிக்கூடம் வழியாக பரீட்சையை வச்சு யாரோ ஒருத்தர் உபதேசம் பண்ணி அப்படி எதையுமே ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க அப்படின்னா வாசிப்பை பற்றியும் நூலகத்தை பற்றியும் ஒரு சிறந்த அறிமுகத்தை அந்த படிக்கிறவங்க அடைவாங்க. வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.